எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் தினந்தோறும் இந்த திக்ர்களை ஓதி வந்தால் அதிகமான நன்மைகள் அடையலாம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸலாம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். தினந்தோறும் ஐவேளை தொழுதுவிட்டு இந்த ஒவ்வொரு திக்ரும் 33 முறை ஓதி வர வேண்டும். இரவில் நாம் தூங்கும் பொழுதும் 33 முறை ஓதிவிட்டு தூங்க வேண்டும். அதிகமாகவும் ஓதி வரலாம். அடுத்த திக்ர் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அததா ஹல்கிஹி வரிஸா நஃப்ஸிஹி வஸினாதா அர்ஷிஹி வமிதாதா கலிமாத்திஹி. இந்த திக்ர் நாம் தொழுதுவிட்டு காலை மாலை 3 முறை ஓதினாலே போதும். அதிக நன்மையுள்ள, அதிக எடையும் கனமும் உள்ள இந்த திக்ர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸலாம் அவர்கள் சிறப்பித்து கூறிய திக்ர். அடுத்ததாக பாவம் மன்னிப்பு துவா. அஸ்தக்பிருல்லாஹ வ அதூபு இலைஹி. தொழுதுவிட்டு இந்த திக்ரை நாம் 33 முறை அல்லது 100 முறையும் ஓதி வரலாம். நாம் அதிகமாக பாவம் மன்னிப்பு துவா கேட்டு வந்தால் நம் துவா அனைத்தும் நிறைவேறும். பாவம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடிக்கும். தொழுகை அல்லாத நேரங்களிலும் இந்த திக்ர்களை நாம் ஓதி வரலாம். தினந்தோறும் இந்த திக்ர்களை நாம் ஓதி வருவதால் கோடிக்கணக்கான நன்மைகள் அடையலாம். நாம் எல்லோரும் இந்த திக்ர்களை அதிகமாக ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்வோம். அல்லாஹ் நம் எல்லோருடைய துவாவை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் வாலிஹி வஸ்ஸாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன். தமிழ் அர்த்தங்கள் நிறைந்த அரபிக் குர்ஆன் இப்பொழுது ஃப்ரீ டெலிவரியிலும் கிடைக்கிறது. வாங்கி பயனடையுங்கள். அல்ஹம்துலில்லாஹ்.